கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருங்க, லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரியா ஹஸ்பண்டை உள்ளே பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. படுத்துக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நார்மல் ஆகிட்டாரு, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக போய் பார்க்குறாங்க. நம்ம ரியாவை பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கப்போ டக்குன்னு இவங்க பேசுகிற ஆரம்பிக்க போகிறப்ப கரெக்டாக டோரை மறைஞ்சிக்கிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்குறதுக்கு ரியா கேட்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ தான் மைதிலிக்கிட்டேயும் மைதிலிக்கிட்டேயும் ரொம்ப நன்றிங்க, என்னை உதவி செஞ்சதுக்கு நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நாங்கள் உதவி செஞ்சதெல்லாம் இருக்கட்டும் சார், என்னாச்சு திடீர்னு அடிக்கடி இப்படி தான் ஆகுமா இல்லைனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பதட்டத்தில் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னோடனே, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணுமே, இவங்க தான் மீனாட்சி, இவங்க லைஃப்பில் தான் உங்கள் ஒய்ஃப் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ரியாவை பற்றி சொல்கிறாங்க. ஓ ஆனந்த் உங்கள் ஹஸ்பண்டை தான் கல்யாணம் பண்ணியிருக்காளா, அவன்லாம் என் ஹஸ்பண்டு எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சத்தம் போட்டோன்னே, இல்லை ரியாவை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு மைதிலி கேட்டோன்னே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவள் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, அவள் இப்போ கூட என்னை மிரட்டினா கோவிலில் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, கார்த்திக் சார்கிட்ட ஏற்கனவே இவளை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்திக் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு, முன்னாடியே தெரியும், சொல்லியிருக்கேன், நான் கூட வர்றேன்னு சொன்னேன், பட் வரக்கூடிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லா விஷயத்தையும் ரியா கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. நீங்கள் மட்டும் இந்த விஷயம் எல்லாத்தையும் என் அத்தை முன்னாடியும் ஆனந்த் முன்னாடியும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிரச்சனையும் எங்கள் குடும்பத்தில் சரியாயிடும், இந்த உதவியை மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த பக்கம் ஒர்க் ஷாப்பில் கார்த்தி செம்ம மாதம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்டை போட்டு விட்டுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஆனந்த் அருணும் வராங்க. ஆனந்த் பாட்டை நிப்பாட்டு அப்படின்னு சொன்னோன்னே நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறமேட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கார்த்தி, ஆல்ரெடி நீ வந்ததுலேருந்தே எதுவுமே சரியில்லை, உன்னால் நீ வந்த அன்றைக்கே 5 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சின்னு அன்றைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன், அதை நீ ஓட்டி பண்ணி தரேன்னு ஏதோ சும்மா பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்க தவிர நீ சின்சியராக ஒர்க் பண்ணணும்னு இல்லாமல் இருக்கிற எல்லாரையும் நீ கெடுத்துக்கிட்டு இருக்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னோடனே கார்த்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இப்போ உனக்கு தேவை வேலை, நாங்கள் எப்படி வேணாலும் ரிலாக்ஸ் பண்ணிப்போம், அதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னோடனே, நீ இந்த கம்பெனியோட முதலாளி கிடையாது, இப்போ நீ இந்த இடத்துல என்கிட்ட நீ சம்பளம் வாங்கி வேலை பார்க்குறவன் தான், தேவையில்லாமல் பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் வேலை செய்கிறேன்னா செய்யலையா அப்படிங்கிறத மட்டும்தான் நீ கண்காணிக்கணும் தவிர தேவையில்லாமல் என்னோடய சுதந்திரத்தில் நீ எங்கள் எல்லாரோட சுதந்திரத்துலையும் தலையிடக்கூடாதுன்னு அதிரடியாக பேசுகிறாப்புல. அதோட அந்த ப்ரோமோ முடிச்சிருக்கு.